Hi friends, welcome to One C Recipes and Vlogs. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் புலாவ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். அடிபிடிக்காமல் ரைஸ் நல்லா உதிரியாக நல்ல டேஸ்டியான சிக்கன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த பின்னாடி கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புலாவுக்கு தனியாக நீங்கள் கிரேவி அந்த மாதிரி எதுவும் செய்ய தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புலாவ் பண்ணுறதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணணும். 1 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் போன்லெஸ் பீசஸாக இருக்கிற சிக்கன் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் 65 வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். சிக்கன் ரெசிபீஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இப்போ இந்த சிக்கன் கூட 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆந்திரானாலே நல்லா காரசாரமாக தான் இருக்கும் அவங்களோட ஃபுட் எல்லாம், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் பச்சை மிளகாயோட அளவெல்லாம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 1/4 கப் அளவு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சிக்கனுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதை குக் பண்ணும் பொழுதும் மறுபடியும் உப்பு சேர்ப்போம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். உப்பு சேர்த்த பின்னாடி ஃப்ரெஷ்ஷான மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்னதாக சிசர் வச்சு நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அடுத்து புதினா பாதி கையளவு இருந்தால் போதும், அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். மல்லி புதினா அந்த சிக்கனோடே நம்ம மேரினேஷன் பண்ணுறனால அந்த சிக்கன் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நம்ம அந்த புலாவ் சாப்பிடும் பொழுது. மல்லி இலை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து புதினா அதையும் சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுடலாம். புதினாவும் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆனால் தான் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். குக் பண்ணி சாப்பிடும் பொழுதும் அந்த சாஃப்ட்னஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த 1/2 மணி நேரத்தில் நம்ம இந்த புலாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கரம் மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 5 கிராம்பு 3 ஏலக்காய், அடுத்து அன்னாச்சி பூவில் பாதி அன்னாச்சி பூ மட்டும் எடுத்திருக்கேன். புலாவுனாலே அந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப அதிகமாக மசாலா சேர்த்துறாதீங்க. அடுத்து ஜாதி பத்திரி இருக்கும் இல்லையா, அதில் பாதி ஜாதி பத்திரி மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்து பட்டை ஒரு விரலில் பாதி அளவு பட்டை, அதே மாதிரி 2 எடுத்திருக்கேன் நான். 2 பாதி அளவு பட்டை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு முழு விரல் அளவு பட்டையை 2-3 நொறுக்கி போட்டிருக்கேன். அடுத்து 3 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம், 2லேருந்து 3. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு முழு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க, கருக விட்டுறாதீங்க. இந்த ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸை ஒரு கிணத்துல கொட்டிடலாம். அது நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். அது ஆறுற அந்த கேப்பில் நம்ம ஆனியன் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். அது நல்லா ஹீட் ஆன உடனே அதில் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமும் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் அளவு
நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அடுத்து சின்ன சைஸ் அளவு பட்டை, அடுத்து 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் சொல்கிறது தான், காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸ்பைசி கம்மியாக வேணும்னா அந்த காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாயும் அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸராக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் அந்த எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும். அதுக்கடுத்து நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ண பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதனால் இந்த புலாவ் பண்ணும் பொழுது கொஞ்சம் தண்ணி பார்த்து ஆட் பண்ணணும். சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். இந்த டைமில் இன்னொரு மசாலா ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆறி இருக்கு. இப்போது அதை ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பவுடர் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இது கூட ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பீசஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். துருவன தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்லை. 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நம்மளோட தேங்காய் ஸ்பைசஸ் சேர்த்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கனும் கொஞ்சம் வெந்திருக்கு, ஒரு 1/2 பாகம் வரைக்கும் வெந்திருக்கு. அதுலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போது இது கூட நம்ம தேங்காய் அந்த ஸ்பைசஸ் சேர்த்து அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் இன்றைக்கி நம்ம 6 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். 4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஏற்கனவே அந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வெளிவந்திருக்கு. மசாலா அரைக்கும் பொழுதும் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போது ஃப்ரெஷ்ஷான இலைகள் எல்லாம் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம மல்லி புதினா சிக்கனில் மேரினேட் பண்ணப்போ ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் இப்போது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். மல்லி புதினா சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சின்ன டம்ளர் அளவு தான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நம்மளோட சிக்கன் 3/4 பாகம் வரைக்கும் வெந்திருக்கு. இதுவே போதும். தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். 2 தடவை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊறினா போதும். இப்போது அந்த சின்ன டம்ளர் அளவு 6 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்தோம் இல்லையா, அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எதுக்கும் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மொத்தம் 6 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி. 6 டம்ளர் அப்படின்னா 1 டம்ளருக்கு 1.25, 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதனால் எதுக்கும் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. டோட்டலாக 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் சால்ட்டோட அளவும் செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி 1 விசில் வரைக்கும் வேக வச்சா போதும். 1 விசில் வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து ஃபைனலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது.
இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் புலாவ் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Thank you so much for watching.